श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। श्री गुरुगीता 294வது श्लोकम। स्वशरीरं शवं पश्यन् तथा स्वात्मानमद्वयम् यस्त्रीकनकमोहघ्नः स भवेत् परमो गुरुः। गुरु तत्वम, குரு மகிமா, குருவுடைய தேவை, இப்படி பல விஷயங்கள் இந்த குருகீத உபதேசத்தில் பகவான் சிவபெருமான் அம்பாள் பார்வதி கிட்ட உபதேசம் பண்ணுறார். குருன்னா மையம், குருன்னா ஆகர்ஷண சக்தி, குருவனா இருட்டுன்னு நீக்க, அஜ்ஞானத்தை நீக்கப்படுற பொருள். குருவன்னா பிரம்மா, குருவன்னா விஷ்ணு, குருவன்னா சிவ, குருவன்னா பிரம்மம். இப்படி பல அர்த்தங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் குருவனே பதத்துக்கு. இந்த அர்த்தங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஆலோசனை விசாரணை. எந்த சக்தி இந்த உலகத்தை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றனதோ அதே சக்தி குரு ரூபமாகவும் உபதேசம் பண்ணும். இது புரிஞ்சுக்கணும். அந்த சக்திக்கு நீ என்ன பேர் கொடுத்தாலும் பரவாயில்ல. பொதுவாக கடவுள் வேறே, குருவாக வரவர் வேறே. உண்மையாக சொல்ல போனால் நம்ம சனாதன தர்மத்தில், வேதாந்தத்தில் சர்வம் ஈஸ்வரமயம், சர்வம் விஷ்ணுமயம், சர்வம் பிரம்மமயம். ஆனால் கூட இப்போது எந்த சக்தி உலகத்தின் உருவாக்கி எல்லாம் செஞ்சுட்டு நடத்தி கொண்டு பண்ணுறதோ அதே சக்தி தான் குருஸ்தானத்திலையும் குரு ரூபத்திலையும் அந்த சக்தி உருவாக்கின மாயா, அதனால் காணப்படுற ஒரு பிரமிக்க செய்கிற உலகம், இது எல்லாத்தையும் பற்றி அந்த சக்தியை நமக்கும் திரும்பி உபதேசம் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு நம்மளனே இந்த பிரமத்திலிருந்து, அஜ்ஞானத்திலிருந்து, சம்சாரத்திலிருந்து விடுதலை செய்யும். அதனால தான் பிரம்மதேவன், சதுர்முக பிரம்மன் அப்படி எடுத்துக்கிட்டால் கூட அவரும் குருஸ்தானத்தில் இருந்து, உண்மையாக சொல்லணும்னா அவர் கையில் தான் வேதங்கள் இருக்கு. அவர் உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அஃப்கோர்ஸ் அவர் அவருடைய அப்பான பகவான் ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட உபதேசம் வாங்கிட்டார் அப்படின்னு புராணங்கள் எல்லாத்துக்குள்ள கதை. பாகவதத்தில் சதுஸ்லோகி பாகவதம் பார்த்தோம். அங்கே பிரம்மதேவன் பிறந்ததுக்கப்புறம் நாராயண பகவான் பிரம்மதேவனுக்கு வந்த சந்தேகம், கேள்வினை நிவர்த்தி பண்ணுறதுக்காக
தத்துவத்தின் உபதேசம் பண்ணார் 4 ஸ்லோகத்துக்குள்ள. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா பிரம்மதேவனே குருஸ்தானத்தில் இருந்தார். 4 முகம், 4 வேதங்கள். அவருடைய மனசே அவருடைய மனைவி. ஏன் மனசன்னு அங்கே அவருடைய பேச்சே அவருடைய மனைவி. அதனால தான் வாக்தேவி, மானசாதேவி, மேதாசக்தி, சரஸ்வதி பிரம்மனுக்குள்ளே தான் இருக்குது. பிரம்மதேவனுக்குள்ளே தான் இருக்குது. அதை நமக்கு கதையாக சொல்லணும், காட்டணும். ஏன்னா நம்ம இங்கே வந்து ஆண் பெண் இப்படி இருந்தோம். சரி, அப்போ பிரம்மதேவனுக்கு கூட ஒரு மனைவி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கடவுளுக்கு பாரியை இருக்கு நம்ம புராணங்களுக்குள்ள இல்லையா. மொத்தத்தில் சக்தி பிரம்மதேவனுக்கு அந்தர்கதமாக அவருக்குள்ளே இருக்கிற சக்தியை அவர் எதுக்கு அங்கே உட்கார்ந்துருக்காரு? அந்த பத்மத்தில் 4 முகங்களை வச்சுக்கிட்டு உபதேசம் பண்ணுறதுக்கு தான். அப்போ வந்து அவர் உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கிறார். அவருக்கு பிறந்த முதல் குழந்தைகளான சனத்குமார, சனகச, சனந்தனர்களுக்கு, நாரத மகர்ஷிக்கும் இப்படி எல்லாருக்கும் உபதேசம். அப்போது குருஸ்தானம் అనేది దైవస్థానంద குருஸ்தானம், குருஸ்தானந்த దైవస్థాனம். அந்த குரு தத்துவத்தினி தெய்வீக தத்துவத்தினி பிரிக்க முடியாது. சரி, அப்படி அப்புறம் விஷ்ணுவே அவதாரம் எடுத்துகிட்டு வந்தான்னு கிருஷ்ணரா பகவத்கீதை உபதேசம். பெரும்பாலும் எல்லா அவதாரத்திலும் உபதேசம் இருக்குது. சில அவதாரங்கள் வந்தார், சண்டை போட்டார், ராட்சசனை சம்ஹாரம் பண்ணார், போன மாதிரி இருந்தால் கூட அந்த புராணத்தினை ஒழுங்காக உள்ள ஆழமாக பார்த்தா கொஞ்சமாவது அங்கே இங்கே ஏதோ உபதேசம் இருக்கும். முதல் வந்து இந்த வராக அவதாரம் சொல்லுவோம். இந்த கல்பத்தில் ஸ்வேத வராக கல்பே, இந்த கல்பத்துக்கு பேர் வராக கல்பம். அப்படி ஒரு பன்றியா வந்த பகவான் அந்த ஹிரண்யாக்ஷசனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக யுத்தம் நடக்கும்போது சமுத்திரத்துக்குள்ளே தான், ஜலத்துக்குள்ளே தான் யுத்தம் நடந்துச்சு. அந்த சமயத்தில் பூதேவிని வந்து భూదేవి జలత్లో అడిలో அப்படி மறைச்சி அமுக்கி வைக்கப்பட்டது ஹிரண்யாக்ஷனால். அவ்வளோ பலசாலி அவனை. அப்போது பூதேவினை முதல் காப்பாற்றணும், மேலே பூமிக்கு ஜலத்துக்கு மேலே கொண்டு வரணும். அப்போ தான் மக்கள் இங்கே வாழ முடியும், அப்போ தான் சிருஷ்டி இங்கே நடக்கும். அங்கே என்ன சொல்லப்படுறதுன்னா, அந்த சமயத்தில் பூமி ஒரு உருண்டையாக அப்படி காட்டி அந்த வராவதாரத்தில் பல்லு மேலே நிற்கிறது, இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் விக்கிரகம். சில இடத்துல அந்த பூதேவியே லக்ஷ்மியே தாயார் மடியில் வச்சுக்கிட்டு கூட பகவான் இருக்கிற விக்கிரகங்கள் நம்ம வைஷ்ணவ தேவாலயங்களுக்குள்ளே இருக்கும். எதுக்கு இந்த கதை சொல்கிறேன்னா, அந்த சமயத்தில் கூட, அந்த அவதாரத்தில் கூட லக்ஷ்மி தேவி நம்ம பார்வதி அம்மா மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்களாமா. அது ஒரு உபதேசம் இருக்காங்க. ஸோ உபதேசம் అనేది தர்மம், பண்பாடு, கட்டுப்பாட்டு, வாழ்க்கை முறை, இது எல்லாமே எப்படினுந்தோ சனாதனமாக நமக்கு சொல்லப்பட்டுட்டே இருக்கு. சரி, சிவபெருமான் பார்த்து இதோ இங்கே மட்டுமா அந்த உபதேச சாரம் ரமணர் உபதேச அவருடைய முக்கியமான நூல்களுக்குள்ள அது முக்கியமானது ரொம்ப. அதை கூட புராணத்தில் சிவபெருமானோட உபதேசம்தான். ஸோ இப்படி இல்லை, வேறு தமிழில் நிறைய பக்தாள் பாடினது எழுதினதெல்லாம் பார்த்தா நேராக சிவனே உபதேசம் பண்ணதா அப்படி எல்லாம் இருக்குது. இங்கே இருக்குது என்ன இது மூணு இத்தனை சொல்லி கதை. அதுக்கு தான் நான் சொன்னேன்,
எந்த சக்தி, எந்த தெய்வம், எந்த பரம்பொருள் இருக்கின்றனோ அதே தான் உபதேசமும் பண்ணிகிட்ருக்கின்றது. ஆனால் பொதுவாக ஜனங்கள் உபதேசம் கேட்கணும்னா காது கொடுக்கணும். அதனால் அவங்க காது கொடுக்க மாட்டாங்க. நிறைய பக்தாள் நிறைய பேர் இருக்காங்க பக்தாள். ஆனால் நிறைய பேர் அந்த பூஜை, நமஸ்காரம், பிரதட்சணம், கோவில், சுவாமி, பாடல் இதெல்லாத்துல தான் இருப்பாங்க. உபதேசம் கேட்கறதுக்கு காது கேட்காது. காது கேட்காது. அது கட்டி போய் இல்லை. அது சொல்லும் உள்ள மனசு பின்னாடி என்ன இதெல்லாம் கேட்கறது. அது யாரோ ரொம்ப ஓவர் ரிட்டையர்டுன்னு ஓவர் ரைப்பண்டு முடியெல்லாம் நெறிஞ்சி எல்லாம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் நடக்க முடியாத சமயத்தில் அப்பப்போ ஏதாவது அப்படி கேளு. ஏதோ மனசில் இப்படி வச்சுக்குவானே. ఉపదేశం అనేది వయసానవంగళకు. ఉపదేశం అనేది யாரோ கொஞ்சம் பேர் அந்த ரொம்ப பக்தியில் பைச்சக்காரண்டாக இருப்பாங்கள்ல, இப்படி எல்லாம் இதுன்னு சொன்னேன். இப்படியே வாழ்க்கையை தள்ளிகிட்டே இருப்பான், போயிட்டு இருக்கும், பிஸின்னு. அதனால் ஒரு மனிதனாக பிறந்ததுக்கப்புறம் மனுஷ சரீரம் கடித்ததுக்கப்புறம் அவனுக்கு உபதேசம் అనేది குரு சாஸ்திரம் கடிக்கலே ஆனால் அவன் தான் ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு. ரொம்ப அபாகியன், அயோக்கியன். தமிழத்தில் அயோக்கியன். நாம் எதுக்கோ அயோக்கியன்னு சொல்கிறோம். என்ன 5 மார்க்கில் போயிடுச்சா, சீட்டு கிடைக்கல, அயோக்கியனு. கொஞ்சம் இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம் இல்லை, அவனுக்கு அயோக்கியன். அந்த வேலை கடிச்சிருக்கும், அன்றைக்கி கரெக்டாக என்னமோ அவன் இன்டர்வியூ போகல, சரியாக போகல, இல்லை 2 வந்துச்சு, அவன் என்னமோ தெரியாமல் இது தேர்ந்தெடுத்துட்டான், அயோக்கியன். ஸோ நல்லத்துக்கு சம்பந்தம் ஏற்படலைன்னா தமிழில் என்ன சொல்கிறோம், அயோக்கியன். கை விட்டுட்டான், அவனாக செஞ்சுக்கிட்டான். யோக்கியம் அயோக்கியம். ஆனால் சாஸ்திரப்படி இங்கே சிவபெருமான் சொன்ன இதெல்லாம் பார்க்கும்போது அயோக்கியன் அப்படின்னு சொன்னால் இந்த காது கொடுத்து கடவுளுடைய உபதேசம். இனிமேல் கடவுளை குருன்னு வேறு பண்ண முடியாது. சொல்லிட்டேன்ல, அதுக்கு தான் இன்ட்ரடக்ஷன். அவன்தான் பெரிய அயோக்கியன் இந்த உலகத்தில். ஆனால் நம்ம அப்படியெல்லாம் இல்லாமல் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டு வந்துட்டோம். எப்படி வந்துட்டோம், ஏன் வந்துடுறோம், ஏன் கேட்குறோம், அது சில வாட்டி நமக்கே புரியாது. பகவானுடைய அனுக்கிரகம் அது நடந்துச்சு. எப்படியோ என்ன ஜென்மத்தில் என்ன பண்ணிட்டீங்களோ, உங்கள் பெற்றோர்கள் என்ன புண்ணியம் பண்ணி என்ன செஞ்சாங்களோ அவங்களுக்கு கிடைச்சதோ இல்லையோ உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த ஃபார்ச்சுனேட் திங் இது ரெக்கக்னைஸ் பண்ணணும். முதல்ல அன்பழகன் வேணும்னு அதையும் ஆஃப் பண்ணி சொல்லுங்கள். ஐ திங்க் யூபிஎஸ்சி இஸ் மேக்கிங் நாய்ஸ். ரொம்ப நேரம் இருக்கும். அந்த பின்னாடி டியூப்லைட்டை ஓன்லி இந்த 2 டியூப்லைட்டே போதும். சரி, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போது நம்ம கடந்த சத்சங்கத்தில் பரமகுருன்னா யார், லோகத்தில் பல வகையான குருக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டார். ஆனால் அதில் பரமகுரு தான் நமக்கு வேணும். பரமகுருன்னா ஆத்ம ஞானத்தினை பகவத் தத்துவத்தினை போதிக்கிறவர் தான் பரமகுரு. இன்னொரு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. வேறு எதேதோ பேசிட்டு எதேதோ சொல்லிக்கிட்டு இல்லை, இதையும் சொல்லி தரணும் கண்டிப்பாக. அதனால் அப்படி சொல்லும்போது இந்த 294வது ஸ்லோகத்தில் அவருடைய நேச்சர் எப்படி இருக்கும், அவர் எப்படியெல்லாம்
எந்த சிந்தனையிலோ எந்த நிலையிலும் இருப்பார். ஞானம் வந்துச்சு. அவருக்கு ஞானம் வரலன்னா, அவருக்கு ஞான நிஷ்டை இல்லைன்னா ஞானம் அவர் எப்படி உபதேசம் பண்ணுவார்? அதனால அனுபவஜனாக இருப்பான். சரீரம் மேலே நானே பாவனையே இல்லாமல் இருப்பார். இது ஒரு செவம் போல் பார்ப்பார் உயிரோடு இருக்கும்போதே. அது எப்படின்னு கேட்கக்கூடாது, கடந்த வாரம் நான் விவரிச்சிருக்கேன். ஆனால் அப்படி பார்க்கணுமன்னா இன்னொன்று ஏதோ பார்த்திருக்கணும். இது நான் இல்லை, இந்த சரீரம் செவம் போல தான். ஆனால் இப்போதைக்கே கொஞ்சம் நடமாடிட்டுருக்கேன். இது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அது அப்படி ஆகும். அது அப்படி ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ எனக்கு தெளிவு இருக்கு, புத்தி வேலை பண்ணுறதுனால இது கூட எனக்கு பர்மனெண்ட்டான பந்தமும் கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. இது நான் இப்போதைக்கு உபயோகப்படுத்துகிறேன். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கட்டி போயிடும், உடஞ்சி போயிடும். அது தெரிஞ்சுக்கிட்டு இதுக்காகவே வாழாமே இது வச்சுக்கிட்டு என்ன உணர்த்துக்காக எனக்கு இது கிடைச்சதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்காக வாழணும். அது என்னது? இது தெரிஞ்சுக்கணும். ஸ்வாத்மானம் அத்வயம். நானும் இந்த சரீரத்தில் இருந்து என்னை நான் व्यक्तப்படுத்துகிறேன். கரண்ட்டு பல்புலேருந்து व्यक्तப்படுத்துறது. அவர் எங்கே போயிருக்காரு? இந்த 2 லைட் ஆஃப் பண்ண சொல்லுங்கள். அதுக்குள் பிகாஸ் யூபிஎஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, டக்குன்னு ஆஃப் ஆகிடும். தெரியல, அவர் சொல்லுவார் 2 லைட் ஆஃப் பண்ணால் சௌரியம். எனக்கு இது 2 போதும் கேமராக்கு. நாராயணா ஓம். அதனால் அப்படி சொல்லி அப்போ லோகத்தில் எந்த விஷயத்து மேலேயும் அவருக்கு பற்று கிடையாது, பந்தம் கிடையாது. உதாரணத்துக்கு 3 சொன்னார். ஸ்திரீ கனக 2 தான். இந்திரிய சுகங்கள் போகங்கள் மேலேயும், பணம் செல்வம் இப்படிப்பட்ட அந்த விஷயங்கள் மேலேயும் மோகம் இல்லாமல் அதனை நீக்கி இருக்கிறவர் தான் பரமகுரு. அதுக்கு அடுத்ததாக இன்னைக்கு 295வது ஸ்லோகம். மௌனி வாக்மீதி தத்வக்ஞஹ द्विधा भूत् शृणु पार्वती न कश्चिन्मौनिनां लाभः लोकेऽस्मिन् भवति प्रिये. ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் வருது இன்னைக்கு கூட. லோகத்தில் இந்த பரமகுருவுக்குள்ளே கூட அங்கே தெரியலன்னு விட்டுடுங்க, கரண்ட் இல்லைன்னு பரவாயில்ல. இந்த பரமகுருன்னு யாருன்னு இப்படி சொல்லியிருக்குமோ இவ்வளோ, அவங்களுக்குள்ளே கூட 2 வகை இருக்காங்க. திரும்பி ஒருத்தர் பேசவே மாட்டார், இன்னொருத்தர் பேசுவார். ஒருத்தர் மௌனி, பேச மாட்டார். ரமணர் பேசலைன்னு சொல்லக்கூடாது. முதல்ல கொஞ்ச நாள் பேசலை தவிர அப்புறம் பேசிட்டார். அவர் பேசினதுனால தான் அவர் ஞானி அனி அந்த ஞானத்தினை அப்புறம் உபயோகப்படுத்துகிறோம். நிறைய பேர் படிச்சுக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க இல்லையா? பேசிட்டார். ஆனால் எங்களை போல் இப்படி உட்கார்ந்து பெரிய இந்த பிரவச்சனம் இப்படியெல்லாம் பண்ணணும்னு அவருக்கு இல்லை. ஸோ அவர் நீ மௌனிக்கு கீழே தான் வைக்கணும், மௌனி லிஸ்ட்டில் தான் அவர் இருப்பார். அதனால கூட இப்போ கூட அவரோட புஸ்தகங்கள்
இருக்கட்டும், யார் யாரோ அது எல்லாத்துக்கு அவர் பேசின பேச்சுக்கு அப்போ இருக்கிறவங்க யாரோ எழுதிட்டான், அது அப்புறம் யாரோ எழுதிட்டான், அப்புறம் எல்லா ஃபாரினரும் எழுதிட்டான். அதெல்லாம் மட்டும் படிச்சுக்கிட்டே போதும் அனி இருக்கிறது தவறு. அது சொல்ல வர அவர் பெரிய ஞானி தான். ஆனால் மௌனமாக இருக்கிற ஞானி லோகத்தில் ஜனங்களுக்கு உபயோகப்பட மாட்டார். பார்வதி, ந கஷ்டித் மௌனினாம் லாபः லோகேஸ்மின் பவதி பிரியே. பார்வதி, அப்படி மௌனமாக இருக்கிறவனால லோகத்துக்கு ஒன்றும் பிரயோஜனம் லாபம் ஏற்படாது. ஆனால் அவர் ஞானினால் அவர் இருக்கிறதே ஒரு மங்களந்தான் அந்த இடத்துல, அந்த ஊரில். அங்கே இப்போ இந்த வகையில் சொல்லும் போதும் அவர் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி கை காட்டுவார். இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் விபூதி வச்சுக்கிறது அப்படி கொடுப்பாரு. இதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு நாம் அது கொஞ்சம் பிரயோஜனம்தான். என்ன அந்த ஞானியோட சந்நிதியிலோக்கு போகிறதே, அவனை பார்க்கறதே, அவரை நமஸ்கரிக்கிறதே புண்ணியந்தான். அது ஒன்று கொஞ்சம் சுத்திப்படுதும். ஆனால் நீ ரொம்ப இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் இருக்கே. ஏன்னா சொல்லி கொடுக்கலன்னா, உபதேசம் பண்ணலன்னா, விஷயத்தின் புரிய வைக்கலன்னா, அவர் ஏன் பேசலை அப்படி உட்கார்ந்துருக்காருன்னா அது கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இல்லை, அவர் இஷ்டம். இப்படி தான் கதை பாகவதாங்கங்களோட நிறைய ஞானிகள் அவதூதர்களை யாருக்கு நடுவில் வரமாட்டான். இப்போ கூட நமக்கு தெரியாது, அங்கெங்கெங்கே மலை மேலே காட்டுலேயோ அங்கேயோ இங்கோ இப்படி இருப்பான். அந்த காலத்தில் பொதுவாக நமக்கு நெருங்கி பக்கத்தில் இருக்கிறதுனால ரமண மகர்ஷி, சேஷாத்ரி சுவாமிகள், இப்படி எல்லாம் இவங்களை பற்றி. இல்லைன்னா அந்த காலத்தில் பார்த்தா அவர் சதாசிவ பிரம்மேந்திரர். அப்புறம் கூட அவர் வாய் திறந்து ஏதோ பாடிட்டாருன்னார். ஆனால் என்ன பண்ணார், அவர் எல்லாமே பாடல் வேதாந்தம் ப்ளஸ் பக்தி மிக்ஸ் பண்ணி சின்ன 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 பாடல் பாடியிருக்காருன்னு. அதனால் இப்போ அவருடைய சமாதி போய் பார்த்தா அதெல்லாம் நல்லது நம்பிக்கை. ஓ, அவர் சித்த புருஷர், சதாசிவ பிரம்மேந்திரர், போய் பார்த்துட்டு வரலாம். இப்படி தான் எல்லாம் போய் பார்த்துட்டு சுற்றிட்டு வருவான்னு. சரி, உனக்கு என்ன வேணும் ஆக்சுவலாக? நீ உன்னுடைய ஆயுஷு முடியறதுக்குள்ள நீ என்ன தான் பண்ணணும்? இப்படி சுற்றிட்டே இருந்தால் ஞானம் வருமா, மோட்சம் வருமா, அஜ்ஞானம் போகுமான்னா போகாது. அது கடவுளே சொல்கிறார் எங்கள் பெருமாள். ஸோ அதனால் ரெண்டு வகையான தத்துவங்கள் இருக்காங்க. அதை பற்றி சொல்கிற கேளு பார்வதி அப்படின்னு சொல்லி, அதில் முதல் இந்த மௌனினால் லோகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி, அடுத்த ஸ்லோகத்தில் இந்த உபதேசம் பண்ணுற குரு இருக்கார் பாருங்க, அவர் பிரயோஜனப்படுவார். படிக்கிறோம் 296. பார்க்க முடியலன்னு விட்டுடுங்கோ, படிக்க முடியும்னு படி. வாக்மீ துத்கட சம்சார சாகரோத்தாரணக்ஷமः யதோஸௌ சம்சயச்சேத்தாம் சாஸ்திரயுக்த்யனுபூதிபிஹ. இங்கே பாருங்க. ஆனால் இங்கே பாரு பார்வதி, இந்த பக்கம் வாக்மி, வாய் திறந்து அழகாக சாஸ்திரத்தினை இப்படி உபனிஷத்துகளோ கிரந்தங்கள் அவருடைய குரு உபதேசம் பண்ணது அது எல்லாமே இன்னொரு அவர் குரு கிட்ட படிச்சுக்கிட்டார். அப்படி வாக்மியாக இருக்கிறவர் இருக்காரும். அவர் உண்மையாக அவர் தான் இந்த கஷ்டமான இந்த அஜ்ஞான சம்சார சாகரம், எல்லோரும் அந்த அஜ்ஞானத்தோடு தான் பிறந்தோம். அதனால் அஜ்ஞானத்தோடே வாழ்ந்துட்டுருக்கிறோம். புரிய மாட்டேங்குது ஒன்றுமே. எதுக்கோ ஓடுறோம்.
இதில் வந்து உத்தாரண க்ஷமஹா, உன்னை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது, அவர்கிட்ட டாக்டிவ்ஸ், அவருக்கு திறமை இருக்குது. க்ஷமஹான்னா திறமை. அவர் என்ன பண்ணுவார், உனக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் எதா அசௌ சம்சய சேத்தா, உனக்கு இருக்கிற சம்சயங்கள் எல்லாம், ஏன்னா பேசுனா தானே, பேசலைன்னா எனக்கு எப்படி, என்ன டவுட் எல்லாம் எப்படி. இப்போது புஸ்தகம் படிக்கிறவங்க குழந்தை கூட ஏதோ கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டரு புக்ஸ் படிக்கும்போது, புதுசாக எடுத்து படிக்கும்போதும், இப்போது 9th 10th போயிட்டான் புக் இருக்கு, கைடு கூட இருக்கும், ஆனால் சந்தேகங்கள் வருமா இல்லையா, எல்லாம் புரியுமா? இப்போ சந்தேகம் வந்தால் புஸ்தகம் பதில் கொடுக்குமா? அது இது முன்னாடி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அறிவியோடு இருக்கிற வாத்தியார் இருந்து அவர் கேட்டதானே. அதனால் நூல்கள் இருக்கு உலகத்தில். இந்த காலத்தில் ஏதோ செல்ஃபோன்லும் பார்த்துக்கிறாங்க இல்லையா, நூல்கள் இருக்கு. சில காலம் முன்னாடி இந்த புஸ்தகங்கள் பிரிண்டிங் இல்லாத டைமில் நினச்சி பாருங்கோ, ஓலை மேலே எதை வச்சுட்டான், என்னென்னமோ பண்ணிட்டாங்க. ஓலை கூட தேவையில்லை, அதுக்கும் சில பேர் எழுதிட்டாங்க. சங்கரர் எழுதினது சிலதெல்லாம் அப்படி இருக்குது. நாங்கள் இப்போ ரீசெண்டாக சங்கரா நிலையத்துக்கு போயிட்டு வந்தோம், கேரளா. ஏதேதோ இருக்குது. அவர் நிஜமாக எழுதிட்டாரா இல்லை இப்படி சொல்லும் போதே சிஷ்யர்கள் இப்படி எழுதிட்டாரா? மொத்தத்தில் கிடைச்சது அவர் எழுதின பாஷ்யங்கள் எல்லாம் கிடைச்சது. 10 உபனிஷத்துக்கள பாஷ்யம், பகவத்கீதை பாஷ்யம், பிரம்மசூத்திரங்களோட எல்லாம் கிடைச்சது. அநேகம் அந்த காலத்தில் அவங்க எல்லாம் இங்கே வச்சுக்குவாங்க. அது அப்படி சொல்லி கொடுத்த கர்ண பரம்பரை. அவர் பேச எதிர் சிஷ்யனு கேட்டு, சிஷ்யனும் அது அடைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அவன் இங்கே வச்சுக்கிட்டு அவனு பேசி இன்னொருத்தர், இப்படி குரு பரம்பரை. இதுக்கு பேர் கர்ண பரம்பரை, புஸ்தக செல்ஃபோன் பரம்பரை இல்லை. ஆனால் காலம் மாறிச்சு, பரவாயில்ல, அது பாட்டுக்கு அது இருந்துக்கிட்டோம். காலம் மாறினான்னு என்ன பண்ணானோ, லோகம் சம்சாரம், மனுஷங்களுக்கு துக்கம் கஷ்டம் இதெல்லாம் அப்படி தான் இருக்கு, சத்தியம் மாறாது. இப்போ லோகம் இப்படி மாறி போச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னா கடவுளும் அந்த தத்துவம் மாறுமா என்ன? நம்ம இங்கே ஏதோ பண்ணுற குமுறு திம்முறுனால தான் இயற்கை எல்லாம் மாறிச்சு, அதெல்லாம் அதில் என்னென்னமோ ஆகிறதானே நினைக்கிறோம். இல்லைன்னா சூரியன் பாட்டி சூரியன் அப்படியே வேலை பண்ணுறார், நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் அப்படி தான் சுற்றிட்டுருக்கேன். பட் இங்கே நம்ம கொஞ்சம் ஓவராக போனதுனால, பிரகிருதிக்கு விருத்தமாக போனதுனால சில ப்ராப்ளம்ஸ் நம்மளை க்ரியேட் பண்ணிக்கணும் தான். முடிஞ்ச வரைக்கும் சரீரம் பாருங்கோ, எத்தனை அதெல்லாம் தானே ஹீல் பண்ணிக்கிறதுக்கு, சரி பண்ணுறதுக்கு உடம்புல சிஸ்டம் இருக்கு. ஆனால் போக போக வயசாகும்போதும் நம்மளுடைய பழக்கங்களினால அது சிக்னல்ஸ் வார்னிங் கொடுத்தா கூட கேட்காம, காது கொடுக்காம நெக்லெக்ட் பண்ணி போகும்போது அது ஒரு நாளைக்கு பிரேக் டவுன் ஆகும். அப்போ வியாதி ரூபத்தில் அப்படி இப்படி வரும். சரி, எப்படி இருந்தாலும் வியாதிகள் வரும், வயசாக வரும். அதெல்லாம் கர்மத்துக்கு சம்பந்தம் இருக்கு. மொத்தத்தில் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் பிரகிருதி கூட விளையாடுறோம், பிரகிருத்தினை ஆராதிக்க விட்டுட்டோம். நல்ல செய்ய வேண்டிய அளவுக்கு கெடுதல் எல்லாம் செஞ்சுட்டு இப்போது எல்லா என்விரான்மெண்டல் அவேர்னஸ் அப்படின்னு. ஓம் ஸ்ரீ பிரகிருத்தியை நமஹ, லலிதா சஹஸ்ரநாமத்தில் மந்திரம். அம்பாள் பிரகிருதி ரூபத்தில் இருக்கிறது அம்பாள் தான். நமஸ்காரம். எப்போ அந்த கௌரவம், அந்த மதிப்பு அது போயிடுத்தோ, நிறைய எனக்கு வேணும், அதனால் நிறைய நோண்டுவேன், நிறைய வட்டுவேன், நிறைய கட்டுவேன், ஏதேதோ செய்கிறேன்னு சொன்னால் இது டூ மச் தானே. அப்போது கண்டிப்பாக இயற்கை ரியாக்ட் ஆகும். உடம்பு இருக்க அப்படி தான் நேச்சுரலாக கொஞ்சம் அப்படி விட்டுடு. நீ இன்னும் சுவார்த்தத்துக்காக ரொம்ப டூ மச்சை போகக்கூடாது. சரி, இங்கே விஷயம் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம், சம்சாரத்துக்காக இவ்வளோ பேசியிருக்கேன் நானும். அதனை சம்சயங்களா, சந்தேகங்களை நீப்பார். எப்படி அவர் எது பேஸ் பண்ணி பேசுவார்?
அவர் சொந்தமாக சொல்லுவாரா, இது நான் தான் கண்டுபிடிச்சா, இது முன்னாடி யார் இப்படி பேசலை, யார் இப்படி சொல்லலை, அப்படிப்பட்ட அவர் எல்லாமே சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் என் குருநாதர். அவர் என்ன சொல்லுவார், என்னோட குருநாதர். இப்படி தான் எல்லாம் போய் கடவுள் கிட்டதான் நிற்கிறது. அதனால சாஸ்திர யுக்த அனுபூதிவிஹி, அவருக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சாஸ்திரத்தில் வந்து எடுத்துக்கிட்டு அவருக்கு அனுபவம் ஆயிடுத்தது. அந்த அனுபவத்தில் சாஸ்திரன்னு முன்னாடி வச்சுக்கிட்டு, அதனால தான் குரு என்ன பண்ணுறார், சாஸ்திரம் அనే கண்ணாடின்னு வச்சு நமக்கு காட்டி கொடுக்குறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. வேறு என்னவும் இல்லை, நீ யார் பார்த்துக்கோ, நான் இதில் பார்த்துக்கிட்டா நான் என்ன உணர்ந்தேன், உனக்கும் அப்படி நடக்கும், விரும்பினா நீ பண்ணு. சரி, இந்த ரெண்டு விதமான அவங்களன்னு சொல்லி பொதுவாக என்ன சொல்கிறோம், ஸ்ருதி யுக்தி அனுபூதி. ஸ்ருதி சொன்னது, அதுக்கப்புறம் அது லாஜிக்கலாக கூட, லாஜிக்கலான சயின்டிஃபிக் எனக்கு கேட்கக்கூடாது. சாஸ்திரத்துக்கு ஒரு பத்ததி இருக்கு, அந்த பத்ததியில் அங்கே கூட டிஸ்கஷன் வரும். அதுக்கு பேர் லாஜிக்ன்றோம், யுக்தி சம்ஸ்கிருதத்தில் தர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சயின்டிஃபிக்காக காட்டுங்கன்னு கேட்கக்கூடாது. சயின்ஸுக்கு எட்டாத விஷயம்ப்பா இது. சயின்ஸ் என்ன சொன்னோம், ஃபிசிக்கல் சயின்ஸு. இது வந்து மெட்டா ஃபிசிக்கல் சயின்ஸு, ஒரு படி மேலே. அதனால் இதுக்கு அதனை பார்க்க முடியாது. அதுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு சிந்தனை வேணும். அந்த சிந்தனை நீ உனக்கு உருவாக்குறவர் குரு சாஸ்திரம். த கைடிங் ஹவுஸ் லைட்டர், லைட் ஹவுஸ் போல் ஃபோக்கஸ் லைட். சரி, அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் அப்படிப்பட்ட அந்த குருவினை இப்படி நாம் எப்படி ஆசிரியக்கணும் என்னது 297வது ஸ்லோகம். குருநாம ஜபாதேவி ஜபாதேவி குருநாம பஹுஜன்மார்ஜிதான்யபி பாபானி விலயம் யாந்தி நாஸ்தி சந்தேகமண்வபி. இப்போது அதனால் அந்த குரு நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருந்தால் எத்தனையோ ஜன்மங்களாக ஏற்பட்ட பாபங்கள், பகு ஜன்மார்ஜிதான்யபி பாபானி, எத்தனையோ ஜன்மங்களில் பாபங்கள் இருக்குன்னு சொன்னால் கூட அத்தனை பாபங்களோட எல்லாம் நீக்கப்படும். இதில் ஒரு சந்தேகம் கூட, ஒரு பிசுறு கூட சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே இந்த குரு நாம ஜபம் என்ன, அது எப்படி புரிஞ்சுக்கணும்? நமக்கு பொறுத்த வரைக்கும் வேதாந்த திருஷ்டிலோ என்ன, இது வேறு சாதாரணமாக பேசிட்டா இந்த புஸ்தகம் வேறு விதமாக கூட சில பேர் பேசலாம், பக்தி பரமாகவே பேசலாம். ஆனால் அது இல்லை, இது வந்து இப்படி வேதாந்த பரமாக தான் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதில் குரு அண்ணா என்ன சொல்லியிருக்கோம், பிரம்மன்னு சொல்லியிருக்கானா. அப்போது குருநாம ஜபாது, பிரம்ம சிந்தனுக்கு பேர் குருநாம ஜபம். ஃபார் எக்ஸாம்பிள், குரு ஏதோ ஒரு பேர் இருக்கு, குரு பேர். அந்த குரு பேர் சொல்லிட்டே இருந்தால் அது எப்படி பாபத்தின்னு நீக்கும்? ஏதோ பேர் இருக்கு, சுவாமி அனுபவானந்த, சின்மயானந்த, தயானந்த, இது எப்படி குருகள் பேர் இல்லை. ரமண மகர்ஷி, ரமண மகர்ஷி, ரமண மகர்ஷி, இப்படி ஜபம் பண்ணால் அது எப்படி பாப்பங்கள் எல்லாம் நீக்கும்?
ஆனால் ஒரு லெவலில் ரொம்ப இப்போ இந்த ஜப்பம் అనేది பற்றி அப்புறம் சொல்லுவார் ஒரு இடத்துல பாரு. அது எல்லாம் இப்போவே சொல்கிறேன் அந்த பாயிண்ட்டை. கேஜி குழந்தைகள் ரைம்ஸ் பாடுறது போல் சொல்ல போகிறார். இந்த பாராயணம் ஜபம் பண்ணுறாங்களே உட்காந்து மணிக்கணக்கில், குழந்தைகள் ரைம்ஸ் படிக்கிறது போல். அந்த ரைம் படிக்கிற குழந்தைக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு ஏதாவது அர்த்தம் தெரியுமா? அது ஏதோ மிஸ் இப்படி ஆடிட்டு டான்ஸ் பண்ணி பாடி தலை ஆட்டிட்டு இது பாடிக்கிட்டு அப்புறம் உடனே சாக்லேட் பிஸ்கெட் பாக்ஸ் திறந்து சாப்பிட்டுக்கிட்டோம் திரும்பி. இதுதான் அது என்ன தெரியும்? எக்ஸாக்ட்லி லைக் தட். அதே உதாரணம் கொடுக்குறாரு இங்கே. சாக்லேட் பாக்ஸு பிஸ்கெட் எல்லாம் சொல்லிட்டார் சார். அது சொல்லலை, அது போல் சொன்னார். சொல்லுவேன், அது இன்னும் கொஞ்சம் 5 ஸ்லோகங்க அப்புறம் வரும். எதுக்கு இப்போ அது சொன்னான்? குருநாம ஜபம்னா என்ன தெரியுமா? குரு உனக்கு உபதேசம் பண்ணுவார். என்ன பண்ணுவார்? அப்பா நீ உயிர் போகிற வரைக்கும் என்னோடய பேர்னே நினச்சிக்கிட்டு உட்காந்து போ அந்த மரத்து கீழே. அப்படியே சொல்லுவார் பரமகுரு. அப்படி சொல்லுவார். என்ன சொல்லுவார்? தத்துவமசி, நீ ஜீவாத்மா இல்லை, பரமாத்ம ஸ்வரூபந்தான். யூ ஆர் தட். ஏன் அப்படி சொல்கிறே தெரியுமா அப்படின்னு சொல்லி விவரிப்பார். தன்னா என்ன, துவம் அண்ணா என்ன, அதி நீ ஒன்று அப்படின்னா ஜீவ ஈஸ்வர ரெண்டு ஒன்றுதான். எந்த திருஷ்டியில் அது சொல்லி தருவார். சரீரம் திருஷ்டியில் பார்த்தா நான் எப்படி சார் ஈஸ்வரன் ஆகிடுவேன்? చైతన్య ఆత్మ దృష్టిలో சின்ன குடத்தில் இருக்கிற ஜலம், கடலில் இருக்கிற ஜலம், இப்போ சைஸ் பார்த்து 2 ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? அது எங்கே சார் பெருசு. ஆனால் 2 ஒன்று. எந்த திருஷ்டியில்? ஜல திருஷ்டியில் பாரு. ஜலம் 2 ஒன்று தானே. essentially essence is the water. அப்படியெல்லாம் மகாவாக்கிய விசாரணம், லக்ஷார்த்தம், வாச்சார்த்தம் அதெல்லாம் பண்ணிட்டோம். நம்ம அப்பப்போ பண்ணிகிட்டே இருக்கிறோம். புதுசாக ஒன்று சொல்லலை. தொடர்ந்து கேட்குற உங்களுக்கு தெரியும். இந்த 5-6 வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கிறவங்களுக்கு அப்படியெல்லாம் சொல்லித்தரோம். அப்புறம் தத்துவமசின்னு சொல்கிறேன். அதிதான் மந்திரம். ஆனால் அதை குரு அப்படி சொன்னார். இப்போ நான் அதை ஜபம் பண்ணணும்னு அர்த்தம் என்ன? திரும்பி சிந்தனை பண்ணி, ஓ தத்து பிரம்மா துவம் நீயும் பிரம்மான்னு சொன்னார். அப்போ பிரம்மம் என்ன யார்? பிரம்மம் பற்றி கூட டிஸ்கிரிப்ஷன் நிறைய இடத்துல சொல்லியிருக்குல்ல. பிரம்மம் ஏக நித்திய சார சத்ய சுத்த நித்திய முக்த ஸ்வபாவ பிரம்மன் சைத்தன்யம். அது நேற்றுக்கு வேறு விதமாக பேசியிருக்கோம். இருப்புதல், எக்ஸிஸ்டன்ஸ். நேற்று கொஞ்சம் நல்லா அது திரும்பி கேட்கணும். நீங்கள் அதே புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கூடாதோ, அப்புறம் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதோ திரும்பி கேட்கணும். அதுக்கு பேர் நிதித்தியாசனம். அப்போது அகம் பிரம்மாஸ்மனே கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. அதுதான் ஜபம் அவனுக்கு. அகம் பிரம்மாஸ்மி அது ஜபம் பண்ணுன்றார். அதனால தவிர குரு பற்றி 4 பஜனை பாடி குரு மகாராஜ் குரு ஜெய் ஜெய் குரு, ஓம் குரு ஜெய குரு சச்சிதானந்த குரு, என்ன கொஞ்சம் நாள் பண்ணேன், கொஞ்சம் ஜெய் பரவாயில்ல. அப்புறம் தியானம், சிந்தனை வரணும். அப்படி பண்ணால் ஞானம் வந்துடும் உனக்கு. ஏன் நீ பிரம்மன்னு தெரிஞ்சுக்க போகிற. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கர்ம கிடையாது, ஜன்ம கிடையாது, புண்ணிய பாபம் கிடையாது. அப்போ பாபங்கள் எல்லாம் போயிடும். பாபம் எனக்கு இல்லை, புண்ணியமும் எனக்கு இல்லை. ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்திரோ ந தீர்த்தம் ந வேதான யஜ்ஞாः
அகம் போஜனம் நைவ போஜ்யம் ந போக்த சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். இது சும்மா பேச்சில்லை, internalized knowledge, and I am that. அது ஏற்படும். இதில் சந்தேகம் எங்கே இடம் இருக்கு? உனக்கு ஒழுங்காக புரிஞ்சாச்சுன்னா சந்தேகம் எங்கே இருக்கு? ஆனால் இப்படி சொல்லாமல் இது வீட்டில் குரு ஃபுட்டை வச்சுக்கோ. நிறைய பேர் நிறைய அங்கங்கே நான் காரில் வரும்போது கூட பார்க்குற டாக்ஸியில் அந்தந்த டிரைவர்ஸ் அந்தந்த ஊர் அங்கே ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு மகாத்மா இருக்காராம்மா, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு மகாத்மா ஃபோட்டோ இருக்கும் அந்த பக்கம்ந்து. நான் அப்போ டிரைவர்னு கேட்பேன், இவர் யாரப்பா எப்படி சொல்லுவேன், இந்த பக்கம் போயிருக்க அப்படி யாரோ சில பேர். ஆனால் அவங்கள எல்லாரும் யாரும் உபதேசம் பண்ணல, இன்னும் பண்ணல. அவங்கள எல்லாரும் அந்த மௌனி கீழே வருவான். சேஷாத்ரி சுவாமிகள் அப்படி நடமாடும் போது நடந்த இன்சிடென்ட்ஸ் தான் யாரோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு ஒரு புஸ்தகம் எழுதிட்டா. இப்போ அதை மட்டும் படிச்சுக்கிட்டே இருந்த அவர் சொன்ன ஒரு வார்த்தை புரியாது. அவர் திட்டுறாரா, செபிக்கிறாரா, என்ன பேசுகிறாருன்னு தெரியுது. எனக்கு பிரம்மோபதேசம் பண்ணுன்னு சுண்டைக்காய் சாப்பிடு போய் அன்னார். இது எப்படி தான் புரிஞ்சுக்கிறது? அப்படி இருக்கும் அவங்களுடைய வே ஆஃப் அது. அதனால அவங்க பர்ஃபெக்ட் தான், ஆனால் பிரயோஜனப்படாது. சொன்னார்ல இப்போ. அப்போ என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே காஞ்சி பெரியவர் அது இது நிறைய பேருக்கு நம்பிக்கை எதுவும் இருக்குது. அவங்க அப்போ தாத்தா வச்சுக்கிட்டாரு, அப்பா வச்சுக்கிட்டாரு, நானும் வச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் கூட அது ஒன்று இருக்கட்டுமே. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷனில் இவர் யார் எதுக்கு என்னன்னு கூட தெரியாது. அதனால் ஃபோட்டோஸ் நிறைய வச்சுக்கிறதுனால, அதுக்கு மாலை போடுறதுனால எனக்கு நேராக பேசி புரிய வச்சு அதனால் அதுக்கப்புறம் அது கல்ட்டாக ஆகக்கூடாது. ஆனால் லோக்கன் தீர் அப்படி ஆகும். உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன். ஆனால் யாருன்னு ஒரு ரமணரை பற்றி இப்படி சொல்லன்னு குறை சொல்கிறதுக்கு சொல்லலை. நீங்கள் நல்ல இங்கே விஷயம் என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், வேதாந்த பேக்ரவுண்டோட புரிஞ்சுக்கிறேன்னு சொன்ன தவிர அவர்கிட்ட என்ன இருக்குது குறை சொல்கிறதுக்கு? அவர் தான். அதே போல் ராமகிருஷ்ண பரமஹம்ச ஒரு தாண்டி போச்சுல 100 வருஷம் மேலே. இப்போது அவர் கூட இந்த ரமணர் போலே சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக இருந்தார். ரொம்ப பெருசாக இதெல்லாம் படித்து அப்படி சொல்லலை. உபனிஷத்துகள் இதெல்லாமே அவர் பக்தியில் பராகாஷ்டை போய் ஞானம் அடைஞ்ச அவர் அந்த நிலையில் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த முக்கியமான முதல் செட் ஆஃப் அந்த சுவாமிஜிஸ் அந்த குரூப்பு அவங்கள எல்லாரும் படிக்க சொல்லி அவங்கள எல்லாரும் படித்து இப்போ விவேகானந்தருடைய படிப்பு வேறே. ஆனால் ராமகிருஷ்ணர் வழி காட்டிட்டார், விஷயம் என்னன்னு சொல்லிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் உபனிஷத்துகள் எல்லாம் படித்தாச்சு விவேகானந்தர். ஆனால் உபனிஷத்துகள் ராமகிருஷ்ணர் டீச் பண்ணல விவேகானந்தருக்கு. அதே அந்த தனி ஒரு பிரெயின் அது போன ஜென்மத்தில் எல்லாம் ஏதோ பண்ணி வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு இனிஷியேஷனுக்காக அந்த வெறி கடவுள் இருக்கானா அதை தேடும்போது அவனுக்கு வழி காட்டுறதுக்கு தெய்வம் அந்த ராமகிருஷ்ணர் டாக்கூர்ஜி குருவாக வந்தாச்சு. சரி, எதுக்கு விஷயம்? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கோவிலாக எல்லா ஆசிரமத்தில் கட்டுறாங்க தவிர இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் சுவாமிகள் இருக்காங்க. நிறைய புஸ்தகங்கள் இதெல்லாம் பிரிண்ட் ஆகிறது அங்கே தான். நிறைய புஸ்தகங்கள் எல்லா பாஷையில் அதெல்லாம் நிறைய ஸ்கூலு காலேஜு. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கல்ட் ஆகிடும். திரும்பி பூஜை ஆராதனா இதில் இருக்கணும். தினந்தோறும் இப்படி நடக்குமா అనేది எனக்கு சந்தேகம்தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பப்போ ஃபங்க்ஷன்ஸு அக்கேஷன்ஸு பர்த்டே ஜெயந்தி செலிப்ரேஷன்ஸு சின்ன அதர் ஏதோ நடக்கும் தவிர சிஸ்டமேட்டிக் டீச்சிங்
மாதிரி அப்போது சமாஜ சேவை பண்ணுறதுன்னு ஒரு பக்கம். சரி, எனிஹவ் நிறைய காரியம் பண்ணுறாங்க அவங்களெல்லாம். ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம். அதனால சமாஜத்தில் யாருக்கு உபயோகப்படுறது அவங்களுக்கு உபயோகப்படுறது. இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு வேண்டியது டிஃபரெண்ட் வே ஆஃப் அப்ரோச் அண்ட் டீச்சிங். அதுதான் சொல்ல வர, வேறு ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லி அடுத்தது 298. ஸ்ரீ குரோர் சதுருஷம் தெய்வம் ஸ்ரீ குரோ சதுருஷம் பிதா குரு த்யான சமம் கர்மா நாஸ்தி நாஸ்தி மஹீதலே. இங்கே உறுதியாக ஒரு விஷயம் சொல்கிறார். சிம்பிளாக தான் புரியும். முதல், குருவுக்கு சமமாக ஈட இன்னொரு உருவம் கிடையாது. குருவுக்கு சமமாக ஈட இன்னொரு அப்பா అనేది யாருமே இல்லை. குருவுக்கு சமமாக ஈட அம்மானே தாயனே இன்னொருத்தர் யாரும் இல்லை. அப்படின்னா சார் நான் பிறந்தா இல்லை, எங்கள் அம்மா இருக்காங்களே, தாயை தெய்வம் தானே சொல்லி கொடுத்தாங்க. மாத்ரு தேவ, உண்மையான அம்மா, உண்மையான பிதா, உண்மையான தெய்வம். குருவுக்கு மிஞ்சி யாரும் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாரு? அப்புறம் குரு தியானத்துக்கு மிஞ்சி இன்னொரு கர்மா, இன்னொரு வேலை பெருசாக இந்த லோகத்தில் கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. நாஸ்தி நாஸ்தி 2 வாட்டி சொல்கிறாரு. இல்லை இல்லை, இல்லவே இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? புரியும். இப்போது முந்தாவது ஸ்லோகம் புரிஞ்சிச்சுன்னா இதையும் புரிஞ்சு போச்சு. ஆத்மாதான் குரு, பிரம்மன் தான் குருன்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஆனால் அது காட்டி கொடுக்குறாரு வெளியில் ஒரு குரு. அதனால் இப்போ அதை காட்டி கொடுத்து எனக்கு இருக்கிற சர்வ சந்தேகங்கள், சோக மோக பய அஜ்ஞானத்தினெல்லாம் நீக்கிறாருன்னா அப்படிப்பட்ட அவருக்கு சமமாக இன்னொன்று என்ன தான் இருக்கும் இந்த லோகத்தில்? எனக்கு தெய்வம் అనేది இருந்தால் சக்தி, அந்த தெய்வத்தின்னு கூட எனக்கு காட்டி கொடுத்தது எனக்கு குருநாதர் தானே. தெய்வமன்னா இதாப்பா, இப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு யாரும் சொல்லி கொடுத்தாங்க? சொன்னானா ஒரு கதை. ஐ திங்க் கபீர்தாஸ் முன்னாடி ஒருத்தர் எதுக்கோ கேட்டான் ஒருத்தர், கபீர்ஜி உங்கள் குரு ராமானந்த அவருடைய குரு, உங்கள் குரு அப்புறம் லார்ட் ராமா 2 பேர் உங்கள் முன்னாடி வந்தால் நின்றுட்டா யாருக்கு நீங்கள் முதல்ல நமஸ்காரம் பண்ணுறீங்கன்னு கேட்டான். அது சில்லி கொஷினாக சீரியஸ் கொஷினாக கேட்டான். அதில் என்னதான் சந்தேகம் இருக்குன்னு, எனக்கு குருநாதத்துக்காக நான் முதல் நமஸ்காரம் பண்ணுறேன். ஏன்? எனக்கு ராமர்னு காட்டி கொடுத்ததே எனக்கு குருநாதர். இப்போ அவருக்கு முதல் நான் நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா? அப்படின்னா தெய்வத்தின்னு எனக்கு காட்டி கொடுத்தவரும் தெய்வத்துக்கு மேலே பெருசாக என்னோட பாவத்தில் இருக்கணும். தெய்வத்துக்கு மேலே பெருசுன்னு சொன்னால் அது எப்படி தெய்வத்துக்கு மேலே பெருசாக வருன்னா, அங்கே அசலோ அவர் வேறு தெய்வம் வேறு இல்லைப்பா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு எனக்கே பேதம் இல்லைன்றாரு. ந குரு ந சிஷ்யா. ஆத்ம நிலைக்கு வரும்போதோ சர்வம் பிரம்மமைன்னு சொல்லும்போது நான் என்னமோ நீ அதே தான், ஈஸ்வரன் என்னமோ ஜீவன் அதே தான். அதனால தானே சாஸ்திரம் சொல்றது, ஜீவஹா பிரம்ம ஏவ ந அபரஹா, வேறே கிடையாது. இது நீ வேறு நினைக்கிற வரைக்கும் உனக்கு கஷ்டம், தப்பாது.
நீ இந்த சம்சாரத்தில் மாட்டிக்கிட்டு சுற்றிட்டே இருப்ப, இது தெரியாத வரைக்கும். அந்த திருஷ்டியில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸோ அப்போ எனக்கு அப்பா எனக்கு இந்த சரீரம் கொடுத்தாங்க, அம்மா அப்பா சேர்ந்து. அப்புறம் சின்ன வயசில் என்னை வளர்த்திட்டாங்கோ. அதுக்கப்புறம் எனக்கு அவர் தான் பக்கத்தில் உட்காந்துட்டு பூனல் போட்டு உபநயனம் பண்ண வச்சார். அங்கே வரைக்கும் அப்பா குரு, அம்மா முதல் குரு, மாதா தெய்வம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த வித்தை படிக்கிறதுக்கு குருகுலத்துக்கு போய் தான் ஆகணும் குழந்தை. அப்போது எனக்கு அடுத்த ஜென்ம கொடுத்தது. இங்கே நடுவில் இன்னொன்று சொல்லணும்னு பாயிண்ட் உங்களுக்கு, அந்த பூனல்னு சொன்னதுனால, ஆக்சுவலி அங்கே பூனல் போடும்போது அவனு த்விஜன் ஆகிடுவான். த்விஜன்னா ட்வைஸ் பார்ன். அதனால் பிராமணன் மட்டும்தான் த்விஜன் இல்லை, பூனல் 3 வர்ணங்களுக்கு இருக்குது, க்ஷத்திரிய வைஷ்யர்களாக இருக்குது. அவங்க எல்லோரும் செகண்ட் பிறப்பு. ஏன் எனக்கு இப்போது மாதா காயத்ரி தேவி என்னை காப்பாற்றி என்ன இந்த ஞான மார்க்கத்தில் முன்னாடி கொண்டு போகிறது அந்த தாய். அதனால மை மதர் இஸ் நவ் செகண்ட் பர்த் அண்ட் செகண்ட் மதர் லைக். ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி அதோட பத்தாது, அப்புறம் ஃபைனல் 3வது தாயின்னு சொல்லுங்கோ, அப்பான்னு சொல்லுங்கோ, குருன்னு சொல்லுங்கோ, வேதாந்த அத்தியன ஞானபோத செய்கிற குரு கிட்ட வரணும். அதோட ஃபைனல் முடிஞ்சு போச்சு, ஜெர்னி முடிஞ்சு போச்சு. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, அப்போது உண்மையான பிதா, அம்மா, தெய்வம் எல்லாம் எனக்கு குரு. அதனால தான் त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेवा अनि சின்ன வயசில் இருக்கிற குட்டி குழந்தைக்கே சொல்லி கொடுப்பாங்க. முதல்ல அந்த குழந்தை முதல்ல வந்து ஸ்லோகம் சொல்லு, துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லும். ஒரு நாளைக்கான அதோட அர்த்தம் அது தெரிஞ்சுக்கணும்னு அந்த அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லை, அம்மா அப்பாவுக்கே தெரியாது. ஏன் போக வேண்டிய குரு கிட்ட போகல. அப்புறம் நான் காலேஜில் படித்தேன், நான் பிஹெச்டி படித்தேன், அப்புறம் பண்ணேன், இப்படி பண்ணேன்றேன். நிஜமான படிப்புக்காக போக வேண்டிய இடத்துக்கு போகல, படிக்க வேண்டியது படிக்கலை. இந்த படிப்பு எல்லோருக்கும் வேணும், ஒரு வயசுலாவது இன்னொரு வயசில் வேணும். இது நிர்லட்சியம் பண்ணலாமா? அதனால் நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் நல்ல விஷயங்களை அனுசரிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. வாழ்க்கை எப்படி படிப்படியாக நம்ம எதுக்கு வந்தோம், என்ன செய்யணும் అనేది தெரியாமல் ஸ்டக்கப் ஆகி இருக்கிறாங்க. அதுக்கு தான் இதெல்லாம், இந்த டீச்சிங் எல்லாம் சத்தியம் தானே. வாழ்க்கையில் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணு, டியூட்டியானு அது சொல்லு இது சொல்லு, குடும்பம் நடத்துக்கோ, எல்லாம் பண்ணு, குழந்தைகளும் எல்லாம். அதுக்கப்புறம் என்ன கூடவே கொஞ்சம் உன்னோட மனசனை பக்குவப்படுத்திக்கணும் இல்லையோ. சரீரத்தின்னு வளர்த்துக்கிறேன், சரீரத்துக்கு வேண்டியதெல்லாம் பார்த்துக்கிறேன், மனசுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறேன், அந்த மனசுக்கு வேண்டிய ரியல் மேக்கப் அதெல்லாம் கூட சத் சங்கவனே பியூட்டி கிளினிக்கில் தான் நடக்கும். சரியா? அதனால் பியூட்டி கிளினிக் போய் ஏதாவது பண்ணிக்குங்கோ, ஆனால் இங்கே வந்து மனசுக்கு பண்ணிக்குங்க. இங்கே அவங்க பண்ண முடியாது. அது சத்குரு பரமகுரு மட்டும்தான் பண்ணணும். ஹீ நோஸ் ஹவு டு பியூட்டிஃபை யுவர் மைண்ட். பியூட்டிஃபை என்ன சார், அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சுத்த மனசு, சுத்த அந்தக்கரணம், காம குரோத லோப மோக மதமாச்சரிய ரஹித மனசு, ரஜோகுண தமோகுண அகங்காரங்கள் இல்லாத மனசு, சுத்த மனசு. அது அப்புறம் 299
कुलं धनं बलं शास्त्रम् बान्धवा सोदरा इमे मरणे नोपयुज्यन्ते गुरुरेको हि तारकः. முன்னாடி ஸ்லோகத்துடைய கண்டினியூஷனே இன்னும் கொஞ்சம் லிஸ்ட்டுன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. அதனால வேறு நீ ஏதாவது நினச்சிக்கிறியோ, என்னுடைய குலம், நான் எங்கே பிறந்தான் தெரியுமா, எங்கள் கேஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குலம் பற்றியோ தனம் பற்றியோ, ஓகே, எனக்கு என்ன நிறைய பணம் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது, சும்மா உட்காந்து சாப்பிட்லாம், 2-3 தரங்களுக்கு பணம் இருக்கும் சில பேருக்கு, அதை வந்துடும் அப்படி இவனும் சம்பாதிச்சு. அதனால் குலம் தனம் அப்புறம் பலம். பலம்னா நானும் ரொம்ப நாவ் ஹெல்த்தியாக இருக்கேன், ஜிம்முக்கு கூட போவேன். இல்லை எனக்கு எத்தனை பந்துகள் தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸு, பிக் சர்க்கிள், பலம். நான் அப்படி ஃபோன் பண்ணால் இப்படி வருவாங்க, அந்த சினிமாவில் காட்டுவான வில்லனை இப்படி. அப்புறம் நிறைய புஸ்தகங்கள் இருக்கு என்கிட்ட, சாஸ்திரம். வீட்டில் திருக்குறள் இருக்கு, திருமந்திரம் இருக்கு, என்னென்னமோ இருக்கு, எல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கேட்டேன், அப்பப்போ படித்தேன், இப்படி இல்லை சாஸ்திரம். அப்புறம் பந்துகள் நிறைய பேர், சோதரர்கள், கசின்ஸ், மை கசின்ஸ், நிறைய பெரிய ஃபேமிலி எங்களுது. இதெல்லாம் எதுவுமே கூட மரண சமயத்தில் ஒன்று காப்பாற்றாது. உனக்கு ஒருவேளை அடுத்த ஜன்மனேது ஒருவேளை இருந்தால் ஞானம் வரலன்னா இருக்குமே, இது எதுவுமே ஞானம் வர்றதுக்கு உபயோகப்படாது. இங்கே இது பார்த்துக்கிட்டே நீ ஆஹா ஓஹான்னு சொன்னேன், ஞானம் வருமா என்ன? குருக்கிட்ட போகாமல் ஞானம் எங்கே வரும்? சரி, இதெல்லாம் இருந்துட்டு அப்படி நான் நிறைய அடுத்த ஜென்ம நீ இங்கே என்னென்ன கர்மம் பண்ணுறியோ, என்னென்ன அக்கிரமம் பண்ணியோ, என்னென்ன ஆசைகள் அதெல்லாம் வச்சுக்கிட்டியோ, அது எல்லாத்துக்கும் தகுந்த போல் அது எல்லாத்துக்கும் அங்கே மனசு திரும்பி இன்னொரு சரீரத்தில் பிரவேசம் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும். அதனால் மரண சமயத்தில் பிரயோஜனப்படாதன்னு அர்த்தம் என்னன்னா, மரணிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஞானம் கொடுக்கல, மரணத்துக்கு அப்புறம் உனக்கு சம்சாரம் தப்பிச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணல. அதே ஒரு விவகாரம் தான். குழந்தைகள் இருக்காங்க, அவங்க நல்ல வேலை பண்ணுறாங்க, எங்கெங்க தங்குறாங்க, ஸோ வாட், உன்னுடைய வந்த வேலை பார்வோய் சொல்லுவார். எதுக்காக இங்கே வந்த? அதனால இதெல்லாம் எதுவுமே நான் உபயுஜ்யதே மரண சமயே. குரு மட்டும்தான் ஒன்றும் தாண்ட வைப்பார். அஜ்ஞானத்தில் இங்கே தாண்ட வைப்பார், ஜீவன் முக்தி ஆகிடுவேன், முக்தனாகிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜன்ம கிடையாது, சரீரம் கிடையாது, துக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீதாவா சமஸ்தம் மொத்தத்தில் ஒன்றாவே இருப்பேன். அதனால வேற ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் இல்லையா, மரண சமயே சாம்பயேக சகாய. மரண சமயத்தில் நீ என்ன பக்தி பண்ண, எவ்வளோ பகவான் நாமம் சொன்ன, எவ்வளோ தர்ம காரியம் பண்ண, இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லலாம். அட்லீஸ்ட் அதாவது பண்ணியா, பகவத் சிந்தனை பண்ணியா, 4 பேருக்கு தானம் பண்ணியா, இந்த நல்ல விஷயங்கள் இதுதான். அப்புறம் அந்த சிவ சிவா சிவ சிவா சிவ சிவா பகவான் நாமம் நினச்சிக்கிட்டே சரீரம் விடுறதுக்கு நீ உனக்கு அந்த தகுதி மனசு அப்படி இருக்கா? எந்த கவலை இல்லாமல் அப்படி தயார் பண்ணிக்கிட்டே நீ பண்ணிக்கலன்னா
சும்மா போவேன், எப்படியோ போவேன். அதனால உனக்கு அடுத்த நல்ல ஜென்மம் நல்ல இடத்துல திரும்பி அப்பாவது எனக்கு ஞானம் வரும்போல் ஒரு நல்ல விதமாக நடக்கணும்னா, இல்லை இப்போவே எனக்கு ஞானம் வேணும்னு எப்படி பார்த்தா கூட குருரேவ தாரகா, என்னை தாண்ட வைக்க செய்கிற கப்பல் போல் அவர். அப்படி என்ன இங்கே அர்த்தம் என்னன்னா, குருவன்னா திரும்பி திரும்பி நான் அதுக்கு போகிறேன். நம்ம ஞானமே நமக்கு ரக்ஷ, வேறு எதுவுமே இல்லை. வேறு கடவுள்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டு அவர் கைலாசலத்தில் இருக்கார், அங்கே இல்லை. சிவோகமன் சொன்னதுக்கப்புறம் இந்த கைலாசனில் அங்கே இருக்காருன்ற சிவஹா அகம். அந்த ஞானந்தான் என்னை காப்பாற்றும். இப்போ காப்பாற்றும். இப்போ இந்த இப்போ అనేది எப்பவுமே இனிமே, அதுக்கப்புறம் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால் அதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த நிஷ்டைக்கு இந்த ஞானத்துக்கு எப்படியோ கொஞ்சம் அப்படி இப்படி சமாளிச்சுக்கிற டைம் கொடுக்குற சத் சங்கம் முக்கியம். எனக்கு புரிஞ்சுக்கணும், இதில் ஈடுபடும். அப்புறம் திரும்பி சும்மா இன்னொரு பக்கம் ஓவராக கோயிலை சுற்றிட்டே இருப்பேன், தீர்த்த யாத்திரை போகிறேன், அப்புறம் சபரிமலை 30 வருஷமாக போகிறேன், இன்னொரு போவேன். இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அங்கே ஐயப்ப சுவாமி உட்கார்ந்துருக்கார் அந்த மலையில், அவர் தலைமையில் ஏதுக்கிட்டு, அப்பா எத்தனை வாட்டப்போ என்கிட்ட வருவேன், நீ எதுக்கு வரே, நீ நான் ஒன்று தான், போ குரு கிட்ட போ. அதனால சாஸ்தா குருவாக உட்கார்ந்துருக்கார் அங்கே. அதை பார்க்காம அதை கேட்காம எதுக்கு அங்கே ஏதிருக்காங்க அது யாரும் சொல்லலை, நானும் பார்க்கல. நான் எது என்னமோ மூட்டை வச்சுக்கிட்டு போயிட்டு வந்தேன்னா சரி, கொஞ்சம் சுத்தமாயிடுத்து மனசு. ஏதோ பக்தின்னு பேர் சொல்லி கொஞ்ச நாளாவது ஏதோ கொஞ்சம் அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு. இது முன்னாடி குளிக்கவே மாட்டேன், இப்போ 2 வாட்டி குளிக்கிறேன். ஏதோ அப்படி இல்லை. அது என்ன, அதை எவ்வளோ நாள் அப்படியே இருப்பேன் என்ன. அதுதான் அதுக்கப்புறம் சொல்கிறார் 300வது ஸ்லோகம். குலமேவ பவித்ரம் ஸ்யாத் சத்யம் ஸ்வகுரு சேவயாம் திருப்தாஸ்யுः சகலா தேவாः பிரம்மத்யா குரு தர்ப்பணாத். இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக வரும் குரு சேவை. இங்கே குருவன்னா பிரம்மன்னு எடுத்துக்கூடாது, குருவன்னா பிரம்மன் தான் சொல்லலாம். அப்போ எந்த குரு நமக்கு உபதேசம் பண்ணுறாரோ கிடைச்சாரோ அந்த குரு கிட்ட ரொம்ப பணியோட அடங்கி வணங்கி ஏதாவது சேவை பண்ணிட்டு அப்படி யார் இருப்பானோ, குரு சேவை தான் இன்னும் அது பண்ணுற அளவுக்கு உன்னை சுத்தம், உன் மனசுன்னு வேறு எந்த கர்மம் பண்ணாது. அங்கே சொல்லியாச்சு, குரு தியானம் சமம் இன்னொரு கர்ம இல்லைன்னு. குரு சேவைக்கு மிஞ்சி இன்னொரு கர்மா எது கூட அவ்வளோ சுத்தம் பண்ணாது. எல்லா கர்மா நீ வந்து தெய்வ கர்மா யக்னம் யாகம் ஏதாவது சொல்லு, எதுக்கு தெரியும் அதெல்லாம். இன்னொரு பக்கம் புண்ணியம் வரும்னு உனக்கு பாவனை. பட் சாஸ்திரம் என்ன சொல்லுமுன்னா, உனக்கு புண்ணியம் வரணும் அர்த்தம் உன் மனசு சுத்தமாகணும். கொஞ்சமாக சுத்தம் இல்லாத மனசில் எப்படி தான் புண்ணியம் வரும். அப்போது குரு சேவனால் வர சுத்தத்தை வேறு எதினாலையும் வராதுன்றார். இது சத்தியம், இது சத்தியம். குரு சேவையா நீ மட்டும் சுத்தமாகிறது இல்லை, உன்னோட குலமே பாவனமாகும், பவித்திரமாகும். பாகவதத்தில் பிரகலாதர்கிட்ட பகவான் நரசிம்மசுவாமி சொன்னது போல் இவன் கேட்டான், எங்கள் அப்பான்னு கொஞ்சம் மன்னிச்சுங்கோ, அவருக்கு நல்ல கதி கொடுங்கோ, அவருக்கு தெரியல பார்ப்போம், அவர் சார்பில் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா. அப்போது கிட்டக்கு எடுத்துக்கிட்டு பிரகலாதனை, என்னடா பிள்ளை இப்படி சொல்கிறேன், 7 தலைமுறைகள் அந்த பக்கம் இந்த பக்கம் 21 generations of your families are all going to get be
நல்ல கதி அடைவாங்க. மோட்சம் வராது, நல்ல கதி அடைவாங்க. ஏன்? நீ ஒருத்தன் இங்கே பிறந்தா இல்லை. அதனால் நான் லோகத்துக்கு சேவை பண்ணுறேன், எல்லாருக்கும் சேவை பண்ணுறேன், எங்கள் குடும்பத்துக்கு உதவி பண்ணுறேன், இதெல்லாம் நீ ஒருத்தர் ஞானம் அடைஞ்சா சர்வ லோகத்துக்கே மங்களம். அதான் சொல்கிறாரு. அதனால் இதில் நம்ம குறைச்சி நினச்சிக்கிறதோ தாழ்த்தி பேசி பாவிக்கிறதோ ஒன்றும் கிடையாது. ஞானம் என்ன சாப்பாட்டு கொடுக்குமா? நான் பிரம்மம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஆகும்? இப்படியெல்லாம் சந்தேகம் வரக்கூடாது. அவங்களெல்லாம் பாருங்கோ, இப்படியெல்லாம் இது இப்போ அனுசரிச்சுட்டு இருந்தால் லோகத்தில் எப்படி சார் பணம் சம்பாதிக்க முடியும் நியாயமாக இருந்தால்? இப்படி பேசுகிறவனுக்கு இந்த சப்ஜெக்ட் கிடையாது. அப்படி தைரியம் இல்லாத லோகம் போகிற போக்குலேயே, அது என்னது, மனசு போகிற போக்குலேயே கண்ணு போகலாமா, காது போகலாமா, காலு போகலாமா பாடியிருக்காரு ஏதி. அதனால் போகக்கூடாது. சாஸ்திரம் போகிற போக்குலேயே பகவத் அமிர்த வாக்கியங்கள் சொல்கிற வழியிலேயே நம்ம போனோம். நல்லது உனக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஏன்? உனக்கு குலமே பாவனம் ஆகிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்லது பண்ணுறேன்னா சந்தோஷப்பட வேண்டியது தானே? அப்போ தைரியமாக இது அனுசரிக்க வேண்டியது தானே? அப்படி சொல்லி இது மட்டும் இல்லை, நீ பூஜை பண்ணுற, அப்புறம் அந்த தேவதைக்கு இந்த தேவதைக்கு நவகிரகம், அந்த ஊர் இந்த ஊர், இப்படி எல்லாம் பண்ணுறியே, அசை நிஜமாக பார்த்தா சகலா தேவாக திருப்தாக. நீ குருவுக்கு சேவை பண்ணிட்டு இந்த குரு போகிற வழியிலோ மார்க்கத்திலோ நீ சொல்லிட்டு இருந்தா எல்லா தேவதைகளுக்கும் சந்தோஷம். ஆக்சுவலி உன்னை பாராட்டுவாங்க, உன்னை மேலே பூல வருஷம் அக்ஷதை போடுவாங்க, நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, பொறாமைப்படுவாங்களாமா. பாகவதனை சொல்லியிருக்கேன். அடெட்டு இவன் ஒன்று பார், நாம் என்னமோ சொர்க்கம்னு சொல்லி இந்த பதவியெல்லாம் வாங்கிட்டு போஸ்ட்டில் உட்காந்துட்டு படாத பாடுபடுறோம். அவன் மனுஷலோகத்தில் இருந்து நல்ல குருவின் அனுசரித்து ஞானம் அடைஞ்சு சந்தோஷமாக நிம்மதி இருக்கானே. சொன்னானே இல்லை பாகவதன் டைமில், சொன்ன மாதிரி இருக்கு. அது எப்போ நடந்துச்சு பாகவதம், 5500 வருஷம் முன்னாடி கிருஷ்ணர் பிறந்த. அதனால குரு சேவை சகல தேவாக திருப்தாக. அதனால இன்னைக்கு அது என்னது பிரதோஷம். ஆமாம், ஆனால் கரெக்டாக இன்றைக்கி தான் இங்கே சத் சங்கம் இருக்கு. இல்லை, சண்டே பகல் கிளாஸு. அன்றைக்கி தான், அன்றைக்கி என்ன அது வேறு, அந்த டைமில் எங்கே என்ன பண்ணுவாங்களே எனக்கு தெரியாது. ஷஷ்டி சதுர்த்தி ஏதோ கோவில் விநாயகர், அங்கே போகல என்ன சுவாமி கண்ணு குத்துவார், மூக்கு குத்துவார். இப்படி பயப்படுறவனுக்கு லாய்க்கு இல்லை இது. இங்கே என்ன சொல்லியிருக்காரு புரிஞ்சுக்கிட்டா? நீ இங்கே சத் சங்கத்தில் உட்காந்தான்னாவே நீ பெரிய யக்னம் யாகம் பண்ணுற, பெரிய பூஜை பண்ணுற, பெரிய தபஸ் பண்ணுற, பெரிய சேவை பண்ணுற, எல்லாம் பண்ணுற. அதனால் இதுக்கு மிஞ்சி இல்லைன்னு சொல்கிறது அதுதான் காரணம். இது அதிசயோக்தி இல்லை. திஸ் இஸ் நாட் எக்ஸாஜரேஷன், இட்ஸ் அ ஃபேக்ட். திஸ் இஸ் த ஃபேக்ட் சார். ஆனால் நீங்கள் சொன்னது போல் அவங்க இன்னொருத்தர் அதெல்லாம் சொல்லும் போதும் அந்த சங்கட சதுர்த்தி பற்றி, அந்த பிரதோஷம் பற்றி அங்கே ஒருத்தர் உபன்யாசம் கொடுக்குறாரு சார். இதுதான் ஒரு மனுஷன் அந்த சமயத்தில் கோவிலுக்கு வரல, சிவனுக்கு மேலே அந்த பேக்கெட் பால் ஆவின் கூலானது ஊற்றலைன்னா இப்படியெல்லாம் அவர் சொன்னார் சார். அது கூட திஸ் இஸ் நாட் எக்ஸாஜரேஷன் அவர் சொன்னாருன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், ஐயா அவருடைய சந்தேகம் தீர்த்துங்க. எந்த பிரதோஷம் தப்புன்னு சொல்லலை, அது போகிற மக்கள் போகட்டும். ஆனால் இப்போ அது என்ன தான் எனக்கு கொடுக்கணும், அது எங்கே கொண்டு போகணும்? 10-20 வருஷம் பிரதோஷம் டைமில் கரெக்டாக எதுக்கு போகிறேன்னு பயம். எனக்கு ஆக வேண்டியது சிலது இருக்கு,
அதனால் அவருக்கு சிவபெருமானுக்கு ஏதோ கோபம் வந்து அந்த பிரதோஷம் டைமில் அவர் கொஞ்சம் கோரமாக இருப்பாராமா. அதனால் அவன் போய் அவர் கோயிலுக்கு முன்னாடி நின்றுக்கிறோம் பாருங்க. அந்த டைமில் ரோட்டு மேலே கூட மக்கள் இருப்பாங்க, கூட்டம் ஸ்கூட்டரு எல்லா வெஹிக்கிள் ஆஃபீஸுக்கு போகிறவங்க எல்லோரும் இந்த பிரதோஷம் நல்லது தான். அட்லீஸ்ட் கடவுளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன். பட் தட் இஸ் நாட் த எண்டு. எல்லா சாயங்கால சமயம் பிரதோஷம் தான் தெரியுமா? சொல்லிட்டேன் இது முன்னாடி. இன்னும் நேற்று சொன்னது போல் பிரகர்ஷணேன தோஷம் பாப்பம் என்ன தெரியுமா? ஒன்று நீ தெரிஞ்சுக்காமே நீ சரீரம் நினைக்கிறதே பாப்பம். நீ ஆத்மானை கவனித்து அறியாமல் இருக்கிறத பாப்பம். அந்த தோஷம் நீக்குகிறதுக்கு சத்சங்கம் இஸ் த மெடிசின், ட்ரீட்மெண்ட் சென்டர், பியூட்டி கிளினிக் எல்லாம் இன்னும் என்னென்னமோ சொல்லுங்க. அதனால ஓகே, 300வது ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டோம். என்ன கன்க்ளூஷன்? அதில் குரு சேவைக்கு உள்ளேயே சகல தேவதர்களுடைய பித்ருகளுடைய எல்லா சேவைக்கு சமமாக அங்கே இருக்கு. ஆனால் அங்கெல்லாம் பண்ணும்போது நீ எனக்கு புண்ணியம் வரணும்னு பண்ணுவேன். இங்கே எனக்கு ஞானம் வரணும்னு பண்ணுவேன். ஞானத்துக்கு புண்ணியத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. இது ரெண்டும் டயக்னலி ஆப்போசிட்டு. புண்ணியம் வந்ததுனால சம்சாரத்துக்கு தப்பிச்சுக்க முடியாது. பிறந்தா சர்வம் இந்த சம்சாரம்னாவே இந்த தொடங்கும், இது எல்லாமே இருக்கும். அதனால் அப்புறம் புண்ணியம் மட்டமாக இருக்குமா? ஒரு மனுஷனுக்கு 100% 24 கேரட் கோல்டு அப்படி கூட இல்லையாமல் அதில் கூட இவ்வளவாவது கலப்படம் இல்லாமல் அசல் கோல்டு நிற்காதவன். ஆனால் அதுக்கு சொல்லுவான் 24 கேரட் கோல்டுன்னா அதில் கூட கலப்படம் இருக்கேன். சரி, அப்படி சொன்னோம். அப்படி புண்ணியம் இல்லை. அதனால அதை எந்த புண்ணியம் செஞ்சால் கூட அது கரன்சி போல் தீந்து போயிடும். கீதையில் என்ன சொன்னார் கிருஷ்ணர்? க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தே. புண்ணியம் பண்ணேன், நல்ல லோகத்துக்கு போனேன், வேறு ஏதோ பண்ணேன், இல்லை இந்த உலகத்தில் சுவிட்சர்லாண்டு போனேன், எங்கே போனேன் வேறு. குபேரன் போர் சுவிட்சர்லாண்டு பேங்க்கில் பணம் வச்சுருக்கேன். ஸோ வாட்? எவ்வளோ நாள் இருக்கும், என்ன ஆகும்? கூட கொண்டு போவியா? இங்கே அனுபவிக்கிற கொஞ்சம் போவேன். போனேன், உனக்கு இருக்கிற படிய பாப்பம் எல்லாம் இருக்கு. அதை திரும்பி முளைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் திரும்பி எங்கே பிறக்க போறியோ, எந்த பாப்பம் இருக்கோ, எவ்வளோ புண்ணியம் இருக்கோ, புண்ணிய பாப்பங்களுடைய கணக்கு நமக்கு தெரியாது. சாஸ்திரம் ஒரு அளவுக்கு சொல்கிறதே நம்மளை கொஞ்சம் பயப்படுத்திட்டு, ஜாக்கிரதையிரு, ரொம்ப பாப்பம் பண்ணாதே, நரக்கத்துக்கு போயிடுவேன். இப்படியெல்லாம் சொல்லலைன்னு இவன் எங்கே கட்டுப்பாட்டில் இருப்பானா? ரூல்ஸ் வேணும் இல்லையா? டிராஃபிக் ரூல்ஸ் வேணும். அதுபோல் புண்ணிய பாப்பம் தர்மம் இல்லைன்னா இவனு அப்போவே இவனை கட்டுப்படுத்த முடியல. இவன் போகிற போக்கிலேயே போகிறானே. இங்கே அந்த சாஸ்திரம், அந்த தர்மம், அந்த ரூல்ஸ் இல்லைன்னா டிராஃபிக் ரூல்ஸ் வச்சு கவனிக்காமல் போகிறானே. அது மாதிரி அது சொல்லி உனக்கு கொஞ்சம் கிரமசிக்ஷனில் வைக்கிறதுக்கு தான். அதனால் பட் தட் இஸ் நாட் த அல்டிமேட். அதையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குல்ல, கிருஷ்ணரே சொல்கிறார் கீதையில். அதனால் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். இதோடு நிறுத்துகிறோம். இன்றைக்கி கரெக்டாக 300வது ஸ்லோகத்துக்கிட்ட வந்துவிட்டோம். அடுத்த வர ஸ்லோகங்களோட ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. ரொம்ப விஷயம் இருக்குது ஆழமாக. ஏதோ 1 மணி நேரத்தில் சுருக்கமாக அப்படி சாராம்சத்தை எடுத்து பேசியிருக்கோம். அடுத்த வாரம் மேலும் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். தத்சத்.